சொத்து பத்திரம் தொலைந்தால் என்ன செய்வது? முழு விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலருக்கும் ஒரு முக்கியமான சொத்து இருக்கிறது. அது நிலம், வீடு அல்லது பிளாட் ஆனாலும் சரி. ஆனா அந்த சொத்தின் உரிமையை நிரூபிப்பது ஒரே ஒரு ஆவணம் தான், அது சொத்து பத்திரம். அந்த பத்திரம் தான் நம்முடைய சொத்து நமக்கு சொந்தம் என்பதை நிரூபிக்கும் மிக முக்கியமான சான்று. ஆனா சில நேரங்களில் கவனக்குறைவால் அல்லது திருட்டால் அந்த பத்திரம் தொலைந்து போய்விடும். அப்போ நம்மில் சிலர் மிகுந்த பயமடைந்து போய்விடுகிறோம். பத்திரம் போச்சே, இப்போ என் நிலம் போயிடுமே என்று. கவலைப்பட வேண்டாம். இன்று இந்த வீடியோவில் சொத்து பத்திரம் தொலைந்தால் என்ன செய்ய வேண்டும், எங்கு சென்று மீண்டும் வாங்கலாம், சட்டப்படி எப்படி பாதுகாப்பாக பெறலாம், எல்லாவற்றையும் படிப்படியாக இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல போகிறேன். முதல் படி, உடனடியாக போலீசில் புகார் கொடுங்கள். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கே போங்க. அங்க சென்று சொல்லுங்கள், என் பத்திரம் தொலைந்து போய்விட்டது என்று. அதுக்காக போலீஸ் உங்களிடம் சில விவரங்கள் கேட்பார். அப்பொழுது உங்கள் பெயர், பத்திர எண், எங்கே தொலைந்தது, எப்போ தொலைந்தது, இந்த விவரங்களின் அடிப்படையில் அவர்கள் ஒரு CSR காப்பி அல்லது FIR கொடுப்பார்கள். அந்த நகல் தான் உங்களுடைய முதல் சட்ட ரீதியான ஆதாரம். அதை மிகவும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த படிகளில் இதுவே முக்கியமான ஆவணம் ஆகும். இரண்டாவது படி, செய்தித்தாளில் அறிவிப்பு வெளியிடுங்கள். அடுத்து செய்ய வேண்டியது ஒரு செய்தித்தாளில் அறிவிப்பு வெளியிடுவது. இது சட்ட ரீதியான பாதுகாப்பு. உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம், நான் மணிகண்டன், சென்னை அடையாறு பகுதியில் வசிப்பவன். என் சொத்து பத்திரம் எண் 1234/2017, சர்வே நம்பர் 45/2, அடையாறு முகவரியில் உள்ள பத்திரம் தொலைந்து விட்டது. யாராவது கண்டால் தயவு செய்து கீழே உள்ள முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். இப்படி ஒரு அறிவிப்பை ஒரு தமிழ் தினசரி மற்றும் ஒரு ஆங்கில தினசரி செய்தித்தாளில் வெளியிடுங்கள். இதனால் யாரும் அந்த பத்திரத்தை துஷ்பிரயோகம் செய்ய முடியாது. இந்த செய்தித்தாள் நகலை சேமித்து வையுங்கள். ஏனென்றால் இதுவும் ஒரு சட்ட ஆதாரமே. மூன்றாவது படி, பதிவு அலுவலகத்தில் சர்டிஃபைடு காப்பி பெறுதல். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க சொத்து பதிவு செய்யப்பட்ட சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எது என்று பாருங்கள். அங்கே சென்று என் பத்திரம் தொலைந்து விட்டது, எனக்கு சர்டிஃபைடு காப்பி வேண்டும் என்று சொல்லுங்கள். அங்க நீங்க சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் போலீஸ் FIR அல்லது CSR காப்பி, செய்தித்தாள் அறிவிப்பு நகல், ஆதார் கார்டு அல்லது பான் கார்டு நகல், சிறிய விண்ணப்ப கடிதம், சிறிய கட்டணம், பொதுவாக 100 முதல் 500 வரை இருக்கலாம். அவர்கள் உங்கள் பதிவு விபரத்தை சரிபார்த்து கொண்டு ஒரு சர்டிஃபைடு காப்பி ஆஃப் சேல் டீட் கொடுப்பார்கள். அது ஒரு மூல பத்திரத்திற்கு சமமான சட்ட மதிப்புடைய ஆவணம். இதனால் தான் பல வங்கிகள் கூட கடன் கொடுக்கும் பொழுது சர்டிஃபைடு காப்பியை ஏற்றுக்கொள்கிறது. நான்காவது படி, ஈசி வாங்குதல். இப்போ பத்திரம் மீண்டும் வாங்கிய பிறகு அந்த சொத்து இன்னும் உங்கள் பெயரில் தான் இருக்கிறதா என்று ஈசி மூலம் சரிபார்க்கலாம். இதை நீங்கள் ஆன்லைனிலேயே பெறலாம். உங்கள் மாநில வலைத்தளத்தில், உதாரணமாக tnregnet.gov.in தமிழ்நாடு அல்லது காவேரி online.karnataka.gov.in கர்நாடகா போன்ற தளங்களில் அங்கப்பதிவு எண், ஆண்டு, சப் ரெஜிஸ்டர் விவரங்களை உள்ளீடு செய்தால் ஈசி கிடைக்கும். இதில் உங்கள் பெயர் இருக்கிறதா, விற்பனை நடந்ததா, கடன் ஏதாவது வைத்திருக்கிறார்களா, எல்லாம் தெரியும். ஐந்தாவது படி, சட்ட ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு. சர்டிஃபைடு காப்பி கிடைத்ததும் அதை ஒரு வழக்கறிஞர் மூலமாக நோட்டரைஸ் செய்து வையுங்கள். அதாவது அட்வொகேட் சீலுடன் ஒரு நகல். அது சட்ட ரீதியாக மிக வலுவானது. அதே நேரத்தில் அனைத்து ஆவணங்களையும் டிஜிட்டல் ஃபார்மேட்டாக ஸ்கேன் பண்ணி உங்கள் மின்னஞ்சலில் அனுப்பி வைக்கலாம் அல்லது பென் டிரைவில் பாதுகாப்பாக வைக்கலாம். விரும்பினால் வங்கியின் லாக்கரில் வைக்கலாம். இதுதான் எதிர்கால பாதுகாப்பு வழி. ஆறாவது படி, எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டிய தவறுகள். பத்திரம் கிடைத்தவுடனே ஸ்கேன் பண்ணி சேமிக்கவும். குடும்பத்தினருக்கு அந்த ஆவணத்தின் நகல் எங்கே இருக்கிறது என்று சொல்லி வைக்கவும். பத்திரத்துடன் சேர்த்து பட்டா, சிட்டா, டாக்ஸ் ரெசிப்ட், ஈசி போன்ற அனைத்தையும் ஒரு கோப்பில் வைத்திருக்கவும். ஆவணங்களை வங்கி லாக்கர் அல்லது டிஜிட்டல் சேஃபில் வைக்கவும். அப்படின்னா நண்பர்களே, பத்திரம் தொலைந்து போனாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சட்டம் நமக்கு தீர்வு கொடுக்கிறது. போலீஸ் புகார் கொடுங்கள், செய்தித்தாளில் அறிவிப்பு வெளியிடுங்கள், பதிவு அலுவலகத்தில் சர்டிஃபைடு காப்பி வாங்குங்கள்,
அதை பாதுகாப்பாக வையுங்கள். இதையெல்லாம் செய்தால் உங்கள் சொத்து 100% பாதுகாப்பாக இருக்கும். அதனால் இனிமேல் பத்திரம் தொலைவதால் பயப்பட வேண்டாம். சட்டம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படியான சட்ட, சொத்து, வங்கி, அரசு திட்ட வீடியோக்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.